மகாவிஷ்ணுக்கு மனைவியாக லட்சுமி தேவி பெயர் படுத்தி சீரி திருப்பி இவர் வந்து எவ்வளவு நிறைய விட்டது நம்ம சாமி சுவாமி லட்சுமி சுவாமி அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காகவே நாம் உருவெடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் பக்தர்கள் எப்பொழுதுமே நல்ல முறையிலே இறக்க வேண்டுவதற்காகவே நாம் உருவெடுத்து அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் மனப்படுத்தேன் உன்னை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உன்னை வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு அன்பு மனைவி ஆசை மனைவி லட்சுமி சுவாமி வாழ்க 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 என்று வாயார வாழ்த்துகிறேன். லட்சுமி எப்பொழுதுமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது நம்முடைய வழக்கம். ஆகையினால் இப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? உன்னை சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆகையினால் எப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். சற்று சந்தோஷமாக இருக்கலாம் என்பதற்காக. எப்படி தெரியுமா? எப்படி லட்சுமி கதையே எப்பொழுதுமே பிரியக்கூடாது. சுவாமி ஆட முழுது நினைய மலையடி வெளிய மழைய மழைய கதை படுகிறடி
இங்கே சந்தோஷமாக ஆடிப்பாடி கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் குறையை தீர்த்து விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய தங்கை கங்கை இப்பொழுது எங்க இருக்கிறார் தெரியுமா? சிவசங்கராவை கொட்டி ஆளக்கூடிய யமதாசுரனிடத்தில் அகப்பட்டு அடி உதைப்பட்டு சித்திரவதை அடைந்து கொண்டிருக்கிறார். இப்போது சிறையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார். சுவாமி, என்ன உரைக்கிறீர்கள்? உண்மைதான சொல்றீங்க? அத்தனையும் நான் சொல்வது உண்மைதான். இப்பொழுது என்னுடைய தங்கை கங்கையை மீட்க வேண்டும், அதனால் தான் உன்னை இப்பொழுது வரவேற்றிருக்கிறேன். உண்மைதான் சுவாமி. என்னுடைய தங்கை கங்கையை மீட்க வேண்டும், வா என்னோடு. அழைத்தால் வருவாரோ அன்பு உள்ளம் கொண்ட தலைவா, தருவாரோ எனது உள்ளோம் தெய்வமதி, எனது உள்ளோம் தெய்வமதி. அழைத்தால் வருவாரோ அன்பு உள்ளம் கொண்ட தலைவா, கேட்டால் தருவாரோ எனது உள்ளோம் தெய்வமதி, எனது உள்ளோம் தெய்வமதி. சுவாமி, ஐயோ உன்னை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேனே, என்னை காப்பாற்றார்களே. சிறையில போட்டா வெளியில வந்து சுத்தலாமா? ஐயோ, யாரு பண்ணி யாரும் தெரியல. நான் தான் இந்த கோட்டைக்கு காவல்காரன். சிறையில தானே போட்டோம். ஆமா. நீ எங்க இருக்கிற? சிவன் மேல தலையில இருக்கிற. ஐயோ, என்ன ஆணவம் வந்தா எங்க ஐயா பார்த்து சிரிக்கலாமா? ஐயோ, அவர் பார்த்து நான் சிரிக்கலாம். ஓடியா? ஐயோ, எதுக்கு? நான்டா ஓடு. ஐயோ, ஓடு உள்ள போ, சிறையில போ. உள்ள போ. காவல்ல நான் இருப்பேன். வெளியே வந்தா அவ்வளவுதான் உனக்கு. ஏதோ
பார்த்தாயா, என்னுடைய தங்கை கங்கை இந்த சிறையிலே அவதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற என்பதற்காக இப்போது வந்திருக்கிறார். இருந்தாலும் ரகசியமாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும். காவலன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். பார்த்தாயா, அவனுக்கு தெரியாமல் உள்ளே செல்லுவோம். அப்படியே தங்கா 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 தங்கா. யாரது? யாரு யாரு? ஒரு உரிமை காணவில்லை. வந்திருப்பது யார் என்று என்னுடன் பிறந்த அண்ணா, உன் தங்கை படும் துயரத்தை பாரு அண்ணா. இத்தனை வருடகாலமா உனக்கு மனம் இருக்கவில்லையா? உன் தங்கை எத்தனை வருடகாலமா சிறையில் கொண்டு வந்து அந்த ஜெயமகாசுரை நடத்தி வைத்திருக்கின்றானே. இப்போது என் கணவரும் வரவில்லை, நீ வந்து தங்கையை காப்பாற்றவில்லை. ஏன் அண்ணா என் மீது கோபமா? எனக்கு அண்ணா என் மீது உனக்கு கோபம் அண்ணா. என்னுடன் பிறந்த அண்ணா. தங்கா, ஒரு ஆபத்து என்றால் தான் அண்ணனை நினைக்கக்கூடிய எண்ணம் வருகிறது உங்களுக்கு. இருந்தாலும் உங்களை எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருப்பவன் இந்த அண்ணன். புரிகிறதா? உன்னை இப்பொழுது காப்பாற்றுவதற்காகத்தான் ஓட்டமாக வந்திருக்கிறோம். அப்படியா? உண்மைதான். என்னை எப்படி என்ன காப்பாற்ற முடியும்? இந்த காவலன் இப்போது இங்கு இருக்கின்றானே, இந்த கோட்டில் ஒரு காவலாளி இருக்கின்றானே, அவனை போக முடியாது. அவனுக்கு தெரியாமல் தான் இங்கே உள்ளேயே வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கும் சமயத்தில் உன்னை காப்பாற்றாமலா விட்டுவிடப் போகிறேன். உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் ஓடி வந்திருக்கிறேன். அண்ணா, இப்படி செய்த என்ன? எப்படி? அவனுக்கு அந்த சீதேவி நீக்கி மூதேவி கொடுத்து விட்டாய். அதை தான் முதலில் கொடுக்க வேண்டும். அவனுக்கு இப்போது மூதேவி கொடுத்து விடுங்கள். அப்படியே கொடுங்க. இப்போது மூதேவி கொடுத்து விட்டு ஆள் சாஞ்சி விட்டான். உண்மைதான். அவனை இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அவனை உயிரோடு அனுமதிக்க வேண்டும். என்ன பண்ணானோ அத்தனை நீ பண்ணு. என்ன அடிச்ச நீ? இப்போது எப்படி இருக்கின்றான்? இந்த கோட்டைக்கு குத்து விளக்கா இருக்கின்றான். அப்படியே இருக்கட்டும். இதுதான் தகுந்த சமயம். இப்பொழுதே நாம் மூவருமாக சென்று விட வேண்டும். இந்த வாக்கட்டு கை கட்டு கட்டி வச்சுக்கிறாங்க, கழுத்துல மாலை போட்டு வச்சுக்கிறாங்க. ஏண்டா ரவையா? டேய் டேய் சாரதா, டேய் ஏறவா? டேய் ஏறு. சர்வ ஜாக்கிரதை காவலர்னு சொன்ன என்ன செய்றீங்க? என்னடா தூங்குற? எனக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு? எப்படி வந்து என்ன கேக்குறியா? ஏந்திரு ஏந்திருன்னு சொன்ன. ஏந்திரு. எழுந்தா நல்லது, உனக்கு நல்லது. இல்லன்னா எப்படி விஜயம் தெரியாது. ஏந்திரா. என்ன இது ஆச்சரியமாக இருக்குது? கங்காவை சிறையில போட்ட கங்கா எங்கடா? கங்கா
நான் உன்னை கேட்டேன் என்ன கேட்க அங்க எங்க வர்றாங்க இப்படி முன்னவா எங்கடா கங்க ஐயா சிறையில தான் போட்டிருந்தேன் எப்படிதான் எனக்கு ஸ்ரீதேவி நீக்கி மூதேவி குத்துட்டு அவங்க எப்படி தப்பி 9 சக்தியை ஓர் சக்தியாக பயன்படுத்தி மூதேவி கொடுத்திருக்கிறாடா மூதேவி பயன் அப்படி இருக்க நேரத்தில் தப்பிக்க விட்டிருக்கிறாய் இத்தனைக்கு காரணம் யாரு ஸ்ரீம நாராயண வைகுந்த வாச கரிமுக பெயர் விடலாமா விடாத பயலை தடி பயலை இப்போ சிறைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் நாம் இப்போ சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் நாம் எதுவும் இடைமறியாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு நல்ல முறையிலே காட்சி தர முடியும். எப்படி தெரியுமா? அது எப்படி தெரியுமா? அப்படி எந்த நேரத்திலும் எந்த நேரத்திலும் நாம் காப்பாற்றி விட்டோம். இந்த வைகுந்தத்திலே சிறப்பாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். யார் எப்படி போனா நமக்கு எப்படி பணம் இருக்குது? பக்தர்களுக்கு மட்டும் காட்சி கொடுக்கணும். யாருக்கு காட்சியை கொடுக்க கூடாது. நான் சொல்றேன். ஆனா தேவர மூவரை யாவரை எந்தனைக்கு நிகர் இல்லை. வந்தோன்னு லைட் ஆஃப் பண்ணி வந்திருப்பது எந்த இடம்? எந்த இடம்? வைகுந்தா. ஸ்ரீம நாராயண கரிமுகி பையன் எங்க இருக்க பாரு.
உல்லாசமாக இருந்தால் அந்த சீமன் நாராயண லட்சுமி உல்லாசமாக இருக்கிறாங்க. எப்பொழுதும் வெளிவரக்க வேண்டும். வந்திருப்பது எந்த இடம், யாரிடத்தில் வந்திருக்கும் என்பதை சர்வ ஜாக்கிரதையாக பேச வேண்டும்.